சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த பழங்கள் எல்லாம் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ அதுக்கான லிஸ்ட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சுகர் பேஷண்ட்ஸ் இந்த உணவுகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கும் போது உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு கண்ட்ரோல் பண்ணப்படும். சரியான உணவுகளை சரியான அளவுகளில் சரியான நேரத்தில் சாப்பிடக்கூடிய பொழுது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை நம்ம எளிமையாக கண்ட்ரோல் பண்ணலாம். டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க, அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை தான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடக்கூடாது, இது இப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு குறித்த பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டது உண்டு. அதிலும் நீரிழிவு நோயாளிகள் பழங்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனால் நீங்கள் சரியான உணவுகளை சரியான அளவுகளில் சரியான நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் சரியான அளவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளட்ல சுகருடைய அளவை நீங்கள் எளிமையாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எந்தெந்த உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ பழங்களில் நீங்கள் ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி போன்ற பெரி பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி போன்ற பெரி பழங்கள் நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக சாப்பிடக்கூடிய பழங்கள். இதில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நார்சத்து, ஸோ ஃபைபர் எல்லாம் காணப்பட்டதால் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு கருதப்படுது. ஒரு கப் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ப்ளூபெரி பழங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 84 கிராம் கலோரிகள், 21 கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் காணப்படுது. ஸோ காலை உணவாக நீங்கள் கொழுப்பு இல்லாத தயிரோட பெரி பழங்களை சேர்த்து சாப்பிடலாம். பிளட்ல சுகருடைய அளவு இதனால உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணப்படும். அடுத்ததாக நீங்கள் செரி பழங்களை எடுத்துக்கலாம். செரி பழங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கும் போது வீக்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள்லாம் அந்த செரி பழங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இதய நோய் மற்றும் புற்றுநோய் உட்பட பல விதமான நோய்களை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிக அளவில் செரி பழங்களில் காணப்படுது. கேண்டி செரி பழங்களில் சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்றதால உலர்ந்த சர்க்கரை சேர்க்கப்படாத செரி பழங்களை சுகர் பேஷண்ட் சாப்பிடணும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேண்டி செரி பழங்கள், அதாவது அதிகமாக டேஸ்ட் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பழங்களை நீங்கள் தவிர்த்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய செரி பழங்கள், சர்க்கரை சேர்க்கப்படாத செரி பழங்களை சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிடலாம். ஸோ அதுதான் பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தான் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பீச் பழங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பீச் பழங்கள் சிறந்தது. ஒரு நடுத்தர அளவு பீச் பழத்தில் 59 கிராம் கலோரிகளும் 14 கிராம் கார்போஹைட்ரேட்டுகளும் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பீச் பழத்தில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் பொட்டாசியம் சத்தெல்லாம் ஏராளமான அளவில் இருக்கு. உடலினுடைய மீட்டமைக்கும் செயல்முறையில் விட்டமின் சி சத்து ரத்த நாளங்களுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. அதே சமயத்தில் செல்களில் இருக்கக்கூடிய திரவ அளவுகளை சரியான அளவில் பராமரிக்கிறதுக்கு பொட்டாசியம் சத்து உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே இந்த பீச் பழம் தான் இருக்கு. குறிப்பாக உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் பீச் பழத்தை எடுத்துக்கோங்க. அதே போல் அப்ரிகாட் பழங்களை டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு அற்புதமான ஒரு உணவாக அப்ரிகாட் பழங்களும் கருதப்படுது. ஒரு அப்ரிகாட் பழத்தில் 17 கிராம் கலோரிகள் இருக்கு மற்றும் 4 கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. நமது அன்றாட விட்டமின் ஏ தேவையில் 134 மைக்ரோகிராம் அளவை இந்த அப்ரிகாட் பழங்கள் தான் உங்களுக்கு பூர்த்தி பண்ணுது. ஸோ சிறிய அப்ரிகாட் பழங்கள் தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த 134 கிராம் மைக்ரோகிராம் அளவை உங்களுக்கு பூர்த்தி பண்ணுது. விட்டமின் ஏ நல்ல கண் பார்வை மற்றும் அதோடு உங்களுக்கு இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. அதோட அப்ரிகாட் பழத்தில் ஃபைபர் சத்து, நார் சத்து காணப்படுறதால பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நாளடைவில் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் குணமடைகிறதுக்கும் அப்ரிகாட் பழம் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் சாப்பிடுங்க. ஆரஞ்சு பழத்தை சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆரஞ்சு பழங்கள்ல அதிகபட்சமாக விட்டமின் சி சத்து சொல்லக்கூடிய உயிர் சத்து காணப்படுது. மேலும் ஒரு ஆரஞ்சு பழத்தில் 16 கிராம் கார்போஹைட்ரேட்டுகள், 65 கிராம் கலோரிகள், சிவப்பு ரத்த அணுக்களுடைய உற்பத்திக்கு உதவிகள் புரியக்கூடிய ஃபோலேட் 24 mcg சொல்லக்கூடிய அளவுகள் இருக்கு. அப்புறம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பொட்டாசியம் 238 mg அளவில் காணப்படுது. ஸோ இந்த மாதிரி அளவுகளில் சத்துக்கள் ஆரஞ்சு பழத்தில் குறிப்பிடத்தக்க அளவுகள் இருக்கிறதால உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆரஞ்சு பழம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட தயங்கினீங்க அப்படின்னா ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் ஆகவாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. அது பிளட்ல உங்களுடைய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணும். இந்த உணவுகள் மற்றும் இந்த பழங்களை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றீங்க, சரியான சுழற்சி முறையில் கால அளவுகளில் போதுமான அளவில் பிளட்ல சுகருடைய அளவை நீங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிக்கிட்டு மருத்துவ அறிவுரையின்போது இந்த பழங்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிளட்ல சுகருடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் இந்த சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ அந்த பழங்களை தொடர்ந்து ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம். நலமோடு இருங்க. நன்றி மக்களே. அடுத்த பதிவில் சந்திப்போம்.